சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவோம், நான் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். கிறிஸ்துவோட வாழ்கிறோம் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டாரவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தாபனி. இந்த நாள் ஆண்டவர் எங்களோடு உயிரை வைத்திருக்கிறேன், உங்க நன்றி என்று சொல்லுகிறோம். கிருபையாய் இருக்கிறேன், அற்புதங்களை செய்திருக்கிறோம், உங்க நன்றி என்று சொல்லுகிறோம். குடும்பமாய் இந்த இடத்துல வந்து ஆராதிக்க கிடைத்த கிருபைக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். அநேருக்கு இல்லாத சலாக்கியத்தை இரங்களுக்கு வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாபனி இந்த ஆராதனை முடித்திருக்கிறதில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்படும், நீரை ஆளுகை செய்வனுமா ஜெபிக்கிற, நீர் பேசுவனுமா ஜெபிக்கிற, நீர் இடைப்பட வேணுமா ஜெபிக்கிற, நீர் ஒருவரை தொட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, நீர் அசைவாட வேணுமா ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு காரியத்தை கோடலான எல்லாவற்றையும் எடுத்து போட்ட ஆண்டவரே, நீர் நிறைவாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமம். ஆமென், ஆமென். நாங்கள் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 150வது சங்கீதம். உங்களுக்கு பைபிள் இருந்து எடுத்து பார்க்கலாம். 150வது சங்கீதம். அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியலுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசி உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசி உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென், ஆமென். எங்களுக்கு இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஆனா எங்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது. எங்களுக்கு கரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து இந்த பாடல்களை பாடி கரங்களை தட்டி ஆராதித்து நாங்கள் ஆண்டவரை பாடுவோமாக. சர்வ வல்லவரும்
வல்லமையுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். சோஸ்திரம் சோஸ்திரம். பரிசுத்தரே, அழகானவரே, அன்பானவரே, விடுதலை கொடுப்பவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சோஸ்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இந்த பாடலை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். இந்த பாடலை நாங்கள் பாடி நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் இன்னும் ஆராதிப்போம் ஆண்டவர், இன்னும் துதிப்போம் ஆண்டவர், இன்னும் துதிக்கிறோம் ஆண்டவர், ஆராதிக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்தரிக்கின்றோம் இயேசுவே. ராஜாதி ராஜினே, கத்தாதி கத்திரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே ஆராதிக்கின்றோம் இயேசப்பா. ஓ நல்லவரே வல்லவரே ஆராதிக்கின்றோம் இயேசப்பா. Lord God, you alone are great and greatly to be praised, O Lord Jesus. ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆவியானவரே, போற்றுகின்றோம் இயேசப்பா. ஆராதிக்கின்றோம் ஆவியானவரே, ஆராதிக்கின்றோம் இயேசப்பா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கிறீங்க இன்றைக்கு? ஆவியானவரே வரவேற்கின்றோம். ஆவியானவரே நீரே நல்லவராக இருக்கிறீங்க இயேசப்பா. நீரே வல்லவர், நீரே போதுமானவர் ஆவியானவரே. God, we welcome you in this place. We welcome you ஆவியானவரே. எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளிடுங்க இயேசப்பா. எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளிடுங்க ஆவியானவரே. இயேசப்பா வரவேற்கின்றோம் இயேசப்பா, வரவேற்கின்றோம் ஆவியானவரே. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கின்றோம். ஓ நல்லவரே, உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது.
என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதோடு இந்த கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நல்லவரே நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நீ நல்லவர் என்றுமே என்றுமே. நீ நல்லவர் நீ நல்லவர் என்றுமே என்றுமே. நீ நல்லவர் நீ நல்லவர். எல்லோரும் கைகளை தட்டி சொல்லுவோமா? என்றுமே நீ நல்லவர் நீ நல்லவர் என்றுமே என்றுமே நீ நல்லவர். தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya உம்மை ஆராதிப்போம் என்றுமே. 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 கைகளை தட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆமாவனே உம்மையை மட்டும் ஆராதிக்கின்றோம் இயேசப்பா. உம்மையை மட்டும் போற்றுகின்றோம் ஆவியானவரே. நீரே ஒருவரே துதியும் கனமும் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகின்றோம் இயேசப்பா. துதி பலியை உமக்கே செலுத்துகின்றோம் ஆவியானவரே. எல்லா ஆராதனை செலுத்துகின்றோம் இயேசப்பா. உமக்கே செலுத்துகின்றோம் இயேசப்பா. இயேசப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம் ஆவியானவரே. எங்களை பிழைத்திரு எடுத்தீங்க இயேசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசப்பா. Lord God, we worship your name, Lord Father. எல்லா ஆராதனை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசப்பா.
எல்லா ஆராதனையும் உமக்கே செலுத்துகின்றோம் ஆவியானவரே. Yes, Lord Jesus, உமக்கே எல்லா ஆராதனை. Yes, அப்பா, உமக்கே எல்லா ஆராதனை தருகின்றோம் ஆவியானவரே. துதி பலி உமக்கே செலுத்துகின்றோம். Yes, அப்பா, நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீங்க என்ற அறிக்கை செய்கின்றோம் ஆவியானவரே. ஆம் ஆவியானவரே, துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் இயேசையா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் இயேசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே.
உமக்கே ஐயா. திருப்பி ஒருக்கா ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆமாவியானவரே, எல்லா ஆராதனை உமக்கே செலுத்துகின்றோம் ஐயா. நீரே ஒருவரை பார்த்தீர்கள் என்று அறிக்கை செய்கின்றோம் இயேசப்பா. உமக்கே எல்லா ஆராதனை எல்லா துதிகளை செலுத்துகின்றோம் இயேசப்பா. ஆவியானவரை வரவேற்கின்றோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம் இயேசப்பா. Yes, so Lord Father God, we worship your name, O Lord Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்றார், எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்றார். யூதாவின் சிங்கம் எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு இருக்கின்றார். எங்களுடைய இருதயங்களை தொடுகின்றவர் அவர், மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவுகின்ற தேவனாக இருக்கின்றவர். உங்களுடைய தேவன் உயிரோடு எழுந்த தேவன், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லா நன்மைகளை எங்களுக்கு தந்தீங்க இயேசப்பா. எல்லா ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆவியானவரே. ஒரு வரிவான சபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இயேசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆவியானவரே. ஒரு குடும்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இயேசப்பா, எல்லாவதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இயேசப்பா. கோடி கோடி நன்றிகள் உமக்கே செலுத்துகின்றோம் ஆவியானவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆவியானவரே. உமக்கே நன்றி செலுத்துகின்றோம் இயேசப்பா. இயேசுவே, உம்மை கூப்பிடுகின்றோம், உமக்கே நன்றி செலுத்துகின்றோம் இயேசப்பா. உமக்கே எல்லா நன்றி பலிகளை செலுத்துகின்றோம். ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ இஸ்ரவேலின்
நன்றி நன்றி ராஜா உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி ராஜா நன்றி நன்றி ராஜா உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா உம்மளவில்லா God, we thank you and you alone, oh Lord Jesus. உமக்கே நன்றி இயேசப்பா. உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகின்றோம் ஆவியானவரே. நீரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறீங்க ஆவியானவரே. நீரே ஒருவரே தூயரே என்று அறிக்கை செய்கின்றோம் இயேசப்பா. கால்கள் யாவும் முடங்கும் நாவும் யாவும் போற்றின்றோம் நீரே ஆண்டவர் என்று. நீரே இயேசுவே என்று கால்கள் யாவும் முடங்கும் நாவும் எல்லாம் போற்றிடும் இயேசப்பா. ஆவியானவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க எங்க ஒரு 2 3 பேரும் ஒரு மனதோடு வந்து கூடியிருந்தா அங்கே வாசம் செய்கின்றீங்க இயேசப்பா. ஒரு மனதாக நாங்க கூடி வந்திருக்கின்றோம் ஆவியானவரே. உம்மையே துதிக்க வந்திருக்கின்றோம், உம்மையே போற்ற வந்திருக்கின்றோம் இயேசப்பா. உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கின்றோம் இயேசப்பா. ஒரு சபையாக வந்து கூடி இருக்கின்றோம் ஆவியானவரே. நீரே ஒருவரை பாத்திரரா இருக்கிறீங்க, ஆராதனைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க இயேசப்பா. ஓ ஆவியானவரே ஹல்லேலூயா 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 பாத்திரரா இருக்கிறீங்க இயேசப்பா. ஓ ஹல்லேலூயா 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 இயேசுவே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆவியானவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் இயேசப்பா. ஹல்லேலூயா 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 சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா பாத்திரரே
எல்லாரும் கரங்களை தட்டி விசேஷம் அன்பா பாஸ்டர் அருளை நான் அன்போடு வரவேற்பேன் இந்த வழியில். Thank you Jesus. Amen. Praise God. கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் பார்க்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திருச்சபையின் சாபராகிய பாஸ்டர் மைக்கேல் திசாநாயக்க, அவருடைய சகோதரன் பாஸ்டர் ரொஹான் திசாநாயக்க, இவர்களை நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அறிவேன். பாஸ்டர் ரொஹான் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திலே உடுவில் கேர்ள்ஸ் காலேஜுக்கு முன்பதாக, உடுவில் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு முன்பதாக இனம் தெரியாதவர்களால் சுட்டு கொல்லப்பட்ட போது அந்த நைட் பிரேயரிலே நான் நின்றேன். கடந்த தடவை வந்தபோது அந்த சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அநேகருடைய தியாகத்தினாலே இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த தியாகத்தை நாம் கனம் பண்ணி கர்த்தருடைய பணியை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் பாரப்படுத்தின ஒரு வேத பகுதி கூடாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஆகவே இந்த காலவேளையிலும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவதாக எங்கள் மத்தியிலே இந்த திருப்பணியை செய்து வருகிற பாஸ்டர் டேவிட் கஜேந்திரன் அவர்களையும், அவரோடு இருக்கிற உடன் ஊழியர்கள், தலைவர்கள், எல்லா தேவ பிள்ளைகள், மினிஸ்ட்ரி டீம் எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமேன். இந்த திருச்சபை தியாகங்களோடு கட்டப்பட்ட சபை என்பதினாலே நீங்களும் பொறுப்புள்ளவர்களாய் இந்த சபையை முன்னெடுத்து செல்ல தேவன் கிருபை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம், புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 14 6 to 12, 6ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம் வரையிலும். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கெனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஆமென். ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். 10ஆம் வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஆமென். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னியாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடி அவருக்கு மறு உத்தரவு கொண்டு வந்தேன். ஆமென். Thank you Jesus. இந்த பகுதியிலே நாம் காலேப்பை குறித்து தியானிக்கிறோம். காலேப்பு
ஒரு நல்ல தகப்பனுக்கு முன்னுதாரணம். காலேப்பு ஒரு நல்ல விசுவாசிக்கு முன்னுதாரணம். காலேப்பு ஒரு நல்ல தலைவனுக்கு முன்னுதாரணம். காலேப்புக்கு வயது சென்று விட்டது, 85 வயதாகிவிட்டது. ஆனால் அவனுடைய தரிசனத்துக்கோ வயது செல்லவில்லை. அங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எனக்கு 85 வயதாகிறது. 10ஆம் வசனத்திலே வண்ணமாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானேன். 85 வயதிலே 45 வருடமாக ஒரு தரிசனத்தை சுமந்து வருகிறார் காலேப். எல்லாரும் கவனிப்போம். வசன நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். வசனம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனம் நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் தரவல்லதாக இருக்கிறது. தேவன் இந்த கால வேளையிலும் சபையோடு இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. நாங்கள் ஆவிக்குரிய சபை, பென்டிகோஸ்டல் சர்ச்சஸ். ஆமீன். நாம் நம்முடைய சபையிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இராதபடி எப்பொழுதும் ஆவியிலே அனலாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமீன். பிரைஸ் காட். காலேப்புக்கு 85 வயதாகிவிட்டது. அவர் சொல்லுகிறான், காலேப்பு எனக்கு இப்பொழுது கர்த்தர் சொல்லி இப்பொழுது 45 வருடமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானே. 45 வருடமாக ஒரு தரிசனத்தை காவிக்கொண்டு வருகிறார். அது என்ன என்றால், நீர் இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், நான் அதை என்ன செய்வேன்? சுதந்தரிப்பேன். Give me that mountains and I will possess them. எங்களுக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற காரியங்களை சுதந்தரிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமீன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அவர் நமக்கென்று பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார். அவற்றை சுதந்தரிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலே காலேப்பு சொல்கிறார், அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த அதே பலனோடு நான் சென்று இந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், நான் சென்று சுதந்தரிப்பேன் என்று சொல்லி காலேப்பு என்ன செய்கிறான்? யோசுவாவிடத்திலே அந்த ரிக்வெஸ்டை வைக்கிறதை பார்க்கிறோம். கருமையானவர்களே, 45 வருடமாக அந்த தரிசனத்தை சுமந்தது மாத்திரமல்ல, அந்த தரிசனத்தின்படியே அவன் சென்று அந்த பட்டணத்தை சுதந்தரித்து, அந்த பட்டணத்திலே அங்கே முதல் அந்த பிடிக்கப்பட்ட அந்த பட்டணத்திலே அரணிப்பான பட்டணங்கள் கட்டப்பட்டு, மாத்திரமல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு அங்கே நீர்ப்பாய்ச்சல் உள்ள இடங்களை சுதந்திரமாக வைத்து செல்கிறான். காலேப்பினுடைய வாழ்க்கை அவனுடைய தேசத்திற்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். ஆகவே இந்த சக்சஸுக்கு, காலேப்பினுடைய வெற்றிக்கு காரணத்தை சிலதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானித்து கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதல் சொன்னது போல ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கு அடையாளம், நல்ல ஒரு தகப்பனுக்கு முன்னுதாரணம், நல்ல ஒரு தலைவனுக்கு முன்னுதாரணம். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருப்பது போலவே இயேசு அங்கே நாம் அறிவோம். இயேசு என்று சொன்னால் நம்முடைய இரட்சகர், பாவங்களை நீக்கி நம்மை அங்கே ரட்சிப்பவர். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருப்பது போல, அதே போலவே காலேப்பு என்கிற அங்கே எப்புனே என்று பார்க்கிற போது, எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பு, எப்புனே என்று சொன்னால் the one who uphold அல்லது சரியாக பார்ப்பவன் என்று அர்த்தமாகிறது. ஆனால் காலேப்பினுடைய பெயரை பார்க்கிற போது அநேக டிக்ஷனரிஸிலே அவனுடைய பெயருக்கு அங்கே டாக் என்கிற ஒரு வெளியான செய்தி அல்லது வெளியான கருத்து காணப்படுகிற போதும், நீங்கள் ஆழமாக அந்த மொழியிலே, மூல மொழியிலே போய் பார்ப்பீர்கள் என்றால், எபிரேய பதத்திலே ஹோலேவ் என்கிற அந்த வார்த்தையானது ஹோல் ஹார்ட்டட் என்கிற அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. முழு இருதயமும், முழு இருதயத்தோடு. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்திலே பல தடவைகள் உத்தமமாய்
உத்தமமாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின. 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின. அது மாத்திரமல்ல 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின. தமிழிலே உத்தமமாய் பின்பற்றின என்று போடப்பட்டிருக்கிறது. ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடும் தேவனை பின்பற்றுகிறான். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டவற்றை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்ற வேண்டும். அரைவாசி வாழ்வு உலகிலும் அரைவாசி வாழ்வு தேவனுக்கும் அல்ல. முழு இருதயத்தோடும் நாம் தேவனை பின்பற்றுவோமானால், if we follow the Lord with wholeheartedly, காலேப்பினுடைய பெயருக்கு வெளியரங்கமான டிக்ஷனரியினுடைய அர்த்தம் நாய் என்று சொல்கிற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம் முழு இருதயத்தோடு பின்பற்றுபவன். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்னவற்றை சுதந்தரிக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையின் முடிவிடத்துக்கு முன்பதாக தேவன் சொன்னவற்றை சுதந்தரித்து உங்கள் பிள்ளைகளுக்கு அவற்றை சுதந்திரமாக வைத்து செல்ல வேண்டும் என்றால் தேவனை முழு இதயத்தோடும் பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சத்தமா ஆமேன் சொல்ல. ஆமேன். நம் முழு இதயத்தோடும், with wholeheartedly Lord, let me follow you Lord, முழு இதயத்தோடும். ஆண்டவர் வேத பகுதியில் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை காலேப்பை குறித்து கவனிக்கலாம். முழு இருதயத்தோடும் அவரை பின்பற்றுகிறதை பார்க்கும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய ஜீவியத்திலே முழு இருதயத்தோடு மக்களை காண்பது மிகவும் சவாலாகவே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகியல் வாழ்வின் நெருக்கத்திலே முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்ற, முழு இருதயத்தோடு கர்த்தருடைய காரியங்களை செய்ய, முழு இருதயத்தோடு தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு மிகவும் சவால்கள் நிறைந்த இந்த பூமியிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முழு இதயத்தோடும் தேவனை பின்பற்றுவோம். காலேப்பினுடைய வாழ்க்கை ஒரு இலகுவான வாழ்க்கை அல்ல. காலேப்பின் முதல் 40 வருடங்களும் அடிமையாக வாழ்கிறான். எகிப்திலே மிகவும் கடினமான ஒரு வாழ்வு. எகிப்தின் அடிமைத்தன வாழ்வை குறித்து வேதம், அது அவர்களுக்கு கசப்பான ஒரு வாழ்வு. அல்லேலூயா. 40 வருட வாழ்வு ஒரு ஃப்ரேம் பண்ணி மெமரியாக வைக்கக்கூடிய ஒரு வாழ்வு அல்ல. எல்லாரும் கவனிக்கிறீர்களா? 40 வருடமும் எகிப்திலே யாரையும் கொலை செய்து விடலாம். அன்றைக்கு எகிப்தியர்களே அடிமைகளாக இருந்தவர்களிடத்திலே ஒரு கட்டம் வருகிறது. 2 வயதுக்குட்பட்டவர்களை கூட பிள்ளைகளை கொலை செய்யும்படியான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக கூட எகிப்தின் அடிமைகளுக்கு எந்த சட்டமும் இல்லை. அவர்களை கொலை செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. எகிப்திலே 40 வருட கசப்பான வாழ்க்கை. ஆனால் காலேப்பு தன்னுடைய கடந்த காலங்களினாலே தன் எதிர்காலம் பாதிக்கப்படாதபடி தன்னை பாதுகாத்துக் கொண்டான். He didn't allow the past to influence or determine his future. கவனிக்கிறீர்களா? கடந்த காலம் கசப்பானதுதான், உண்மைதான். அங்கே போட்டோ எடுத்து வீட்டிலே வைக்கக்கூடிய எந்த பின்னணியமும் இருக்கவில்லை. அடுத்த 40 வருடங்களும் வனாந்தர வாழ்க்கை, அதுவும் ஓஹோ என்ற வாழ்க்கை அல்ல. எல்லாரும் கவனிக்கிறீர்களா? அடுத்த 40 வருடமும் முறுமுறுக்கிற மக்கள், தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை என்று முறுமுறுக்கிற மக்கள், தலைவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற மக்கள், தேவன் செய்த நன்மைகளை மறந்து தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய தலைவனுக்கு விரோதமாகவும் இவன் காலேப்புக்கும் ஜோசுவாவுக்கும் விரோதமாகவே பேசுகிற ஒரு கூட்டம் மக்கள் மத்தியிலே 40 வருடம், அவனுடைய அடுத்த 40 வருடமும் கூடவே கசப்பான என்றுதான் சொல்ல முடியும். இல்லொரு விதத்திலே நன்றியற்ற மனிதர்கள் மத்தியிலே, அல்லது தேவனை முழு இதயத்தோடு பின்பற்ற மனதில்லாத, தேவனே சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் கடின இருதயமுள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீர்களா? கவனிக்கிறீர்களா? அப்பேற்பட்டதுதான் அவனுடைய அடுத்த 40 வருட அனுபவம். First 40 years is a slavery life. மிகவும் கசப்பான வாழ்க்கை.
நீங்கள் சிலவளை சொல்லலாம், ஐயோ எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று நீங்கள் சொல்லலாம். காலேப்பு உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து ஆண்டவர் அவர்களுக்காக செங்கடலையே பிளந்து, இன்றைக்கு தான் விஞ்ஞானம் வளர்ந்த பின்பு கடலுக்குள்ளாலே எல்லாம் பாலம் கட்டுகிறார்கள், கடலுக்கு மேலாலே எல்லாம் பாலம் கட்டுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கடலை பிளந்து 2 பக்கமும் தண்ணீரை நிக்க பண்ணி ஆண்டவர்களுக்கு பாதை திறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவோம். உற்சாகமாய் 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 ஆமென். ஆண்டவர் செய்தவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் நாங்கள் என்ன சொன்னோம், அதற்குரிய மகிமையை கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவன், அவன் ஒரு கிறிஸ்தவ மாணவனாக இருந்தானாம். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்த சம்பவங்கள், கதைகள். அவனுடைய அவருடைய உபாத்தியாயரோ என்னன்னு சொன்னார், ஒரு கடவுளை அறியாத நாஸ்திகனாக இருந்தார். அப்ப அவர் சொன்னாராம், இஸ்ரவேலர்கள் கடந்து சென்ற அந்த ரெட் சீ ஆனது அவர்கள் போகிற காலத்திலே முழந்தாள் அளவுதான் தண்ணீர் இருக்கும் என்று சொல்லி. எந்த அளவுக்கு? முழந்தாள் அளவுக்கு. ஆகவே அங்கே ஒரு பெரிய அற்புதமும் நடந்திருக்க சாத்தியமில்லை. ஏனென்றால் முழந்தாள் அளவு தண்ணீரில் யாரும் என்ன செய்யலாம் ஐயா, பிரதர், யாரும் என்ன செய்யலாம், நடந்து போயிடலாம் என்று சொல்லி கடவுளை அறியாத நாஸ்திக அந்த லெக்சரர் சொன்னார். ஏனென்றால் இன்றைக்கு ஸ்கூல் வழியே இருக்கிற எத்தனையோ டீச்சர்ஸ் கடவுளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். God dead என்ற தியரி எழுதுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் செத்து விட்டார் என்று சொல்லி. அவர்களுடைய கடவுள் செத்து விட்டார் தான், எங்கள் தேவனோ உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.